Welcome to my YouTube channel Little Pumpkin. இன்றைக்கு நம்ம வீட்டிலேயே மண்பானை குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாதாம் பருப்பு ஒரு அளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச பாதாம் பருப்பில் தோலை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம தோலை ரிமூவ் பண்ணி அதை பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் 4 மிளகும் காரம் உங்களுக்கு கூட தேவையாண்டா அதிக அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சீட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். சிறிதளவு குங்குமப்பூவும் 3 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நல்ல ஒரு பவுடர் மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பாலையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக இப்படியான ஒரு க்ரீமியான ஸ்மூத்தான பேஸ்ட் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. குல்ஃபி மிக்சரை நான் இப்போ ரெடியாக்கி வச்சுட்டேன். அடுத்தது குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பாலை நான் காய்ச்சி எடுக்க போகிறேன். 2 கப் பால் எடுத்து அந்த பால் அரைவாசியாக குறையும் வரையும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். பால் நல்லா சுண்டை காய்ச்சப்பட்டதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே செய்து வச்ச குல்ஃபி மிக்சரை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குங்குமப்பூ சூடான பாலில் போட்டு வச்சுக்கிறேன். கால் கப் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். குங்குமப்பூ இருக்க பாலை குல்ஃபிக்கு செஞ்ச பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது வத்துற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ குல்ஃபி மிக்சர் நல்லா க்ரீமியாக இருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குல்ஃபி மிக்சரை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். ஆறின குல்ஃபி மிக்சர் ஒரு மண்பானையில் மாற்றி அதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்து ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடிட்டு ஃப்ரீசரில் 8 தொடக்கம் 10 மணி நேரம் வச்செடுத்தா நம்மளோட குல்ஃபி ரெடி ஆயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.